நாம் ஒரு ஆவிக்குரிய போராட்டத்திலே இருக்கிறோம். Paul asked the Corinthian church a very important question. பவுல் கொரிந்தியர்களிடத்திலே ஒரு கேள்வியை கேட்கிறார். He says to them, do you judge things according to outward appearance? நீங்கள் வெளி தோற்றத்தை பார்த்து கணிக்கிறீர்களா என்று பவுல் அவர்களை நோக்கி கேட்கிறார். If you don't understand the heart of the matter and you have no discernment, you will be taken captive. நீங்கள் கர்த்தருடைய மனம் இன்னதென்று நீங்கள் பகுத்தறிய முடியாவிட்டால் நீங்கள் பிடிக்கப்படுவீர்கள், அடிமைத்தனத்துக்கு உட்படுவீர்கள் என்று அவர் சொல்லுகிறார். Hallelujah. Nehemiah chapter 4 verse 12. Let me read this verse. So it was when the Jews who dwelt near them came, they told us 10 times, from whatever place you turn, they will be upon us. நெகேமியா 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அதை அவர்கள் அண்டையிலே குடியிருக்கிற யூதரும் பல இடங்களிலும் இருந்து எங்களிடத்திற்கு வந்து 10 விசை எங்களுக்கு சொன்னார்கள். You know, the enemy does not give up easy. எதிரிகள் எளிதாக விட்டு போவதில்லை. He will try to repeat that negative message. அந்த ஒரு செய்தியை மறுபடியும் திரும்ப நம்மிடத்துல சொல்லிக்கிறவனா இருக்கிறான். Just so he can keep inciting fear. உங்களிடத்துல பயத்தை ஏற்படுத்திக் கொண்டே இருக்கும்படியாக அவன் அப்படி செய்கிறான். Hallelujah. Amen. And that fear will lead you to believe that the devil is everywhere, present and in control and bigger than God. இது எப்பொழுதும் நம்மை சுற்றி பிசாசானவன் இருந்து கொண்டே இருக்கிறான், தேவனை காட்டிலும் அவன் மிகவும் பெரியவனாய் இருக்கிறான் என்று நம்மை நம்பும்படி அளவுக்கு இது செயல்படும். That's not true. அது உண்மை அல்ல. Hallelujah. Amen. We need discernment. நமக்கு உணர்வுள்ள இருதயம் வேண்டும். We need to recognize what spirit it is. ஆவி என்ன என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். And where it is coming from. அது எங்க இருந்து வருகிறது என்பதை பகுத்தறிய வேண்டும். Hallelujah. Amen. Hallelujah. 2 Timothy chapter 1 verse 7 says this. 2 தீமோத்தேயு 7ஆம் அதிகாரம். For God has not given us a spirit of fear, but of power and of love and of a sound mind. கர்த்தர் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். Hallelujah. Amen. Amen. When fear comes, you can feel like you're losing your mind. பயம் வரும் பொழுது अनेक முறை நம்முடைய சுய நினைவை நாம் பகுத்தறிகிற தன்மையை நாம் இழந்து விடுகிறோம். But we have been given the spirit of power and of love and of a sound mind. ஆனால் தேவன் நமக்கு பலமும் அன்பும் தெளிந்த புத்தியையும் கொடுத்திருக்கிறார். Hallelujah. Hallelujah. You know what is the answer many times is God's perfect love. அநேக முறை நமக்கு கர்த்தருடைய பூரண அன்பே நமக்கு பதிலாக இருக்கிறது. To deal with that fear that the devil tries to incite, we need God's perfect love. We need a revelation of it. பிசாசு நமக்குள்ளே ஏற்படுத்துகிற இந்த பயத்தை மேற்கொள்வதற்கு கர்த்தருடைய பூரண அன்பு நமக்கு தேவைப்படுகிறது. 1 John chapter 4 verse 18 says this. 1 John chapter 4 verse 18. There is no fear in love, but perfect love casts out fear, because fear involves torment, but he who fears has not been made perfect in love. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது, பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. Hallelujah. Hallelujah. Amen. The enemy wants to control you. பிசாசு நம்மை அடக்கும்படியாக அவன் முயற்சி செய்கிறான். He wants to rob you of your victory and your breakthrough. உங்களுடைய வெற்றியையும் உங்களுடைய மேற்கொள்ளுதலையும் அவன் முடக்கும்படியாக அவன் செயல்படுகிறான். And the devil will always act as a bully through others. மற்றவர்களிடத்திலே நம்மை ஒரு பயமுறுத்துகிறவனாகவே, மற்றவர்கள் மூலமாக நம்மை பயமுறுத்துகிறவனாகவே அவன் செயல்படுகிறான். Remember the schoolyard bully? Anybody ever suffered bullying at school? I did.
பள்ளி பருவத்திலே நாம் அநேகராலே புலி செய்யப்படும் பயமுறுத்தப்படுகிற காரியங்களை நாம் பார்த்திருப்போம். But that's where we have to confront the fear in the power of God. நாம் கர்த்தருடைய ஆவி வல்லமையினாலே இந்த பயத்தை மேற்கொள்ள வேண்டும். Hallelujah. Amen. Hallelujah. 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 Sorry, sister, I'm moving very quick, huh? Very quick. Sometimes I forget because I'm in Australia, I'm not overseas speaking through an interpreter. Hallelujah. Hallelujah. It's okay? Yeah? Praise God. Hallelujah. Proverbs 29 and verse 25 tells us the fear of man brings a snare, but whoever trusts in the Lord will be safe. We can walk in the fear of the Lord and trust Him, or we can walk in the fear of man and be snared. 29:25. Yes. நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும், கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். Hallelujah. She's doing a good job, eh? Amen. The preacher is moving a little bit quick. Praise God. Praise God. Amen. You know, one of the remedies for dealing with fear is to be conscious of God's presence. பயத்தை மேற்கொள்ளும்படியான ஒரு முக்கிய காரியம் கர்த்தருடைய பிரசன்னத்திலே நாம் நடந்து செல்வது. Knowing that He is with us. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்பதை உணர்வது. Hebrews 13:5-6. Let me read this one for you. Hebrews chapter 13, verse 5-6. I'll wait a little bit. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். I'll read in English, yeah? Well, yeah. Let your conduct be without covetousness. Be content with such things as you have. For He Himself has said, I will never leave you nor forsake you. Amen. So we may boldly say, the Lord is my helper. I will not fear. What can man do to me? Amen. You see, when Nehemiah, sorry, I'll let you read. I'll let you read. Hebrews chapter 13 verses 5 and 6. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே, அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. Hallelujah. You see, when Nehemiah turned to God in prayer, suddenly he remembered God is there. Hallelujah. நெகேமியா கர்த்தர் தன்னோடு கூட இருக்கிறார் என்பதை அவர் உணர்கிறார். He remembered that God is present there with His people. கர்த்தர் தன்னுடைய ஜனங்களோடு கூட அவர் வாசம் பண்ணுகிறார் என்பதை அவர் நினைவு கூறுகிறார். So when he made his petition, he was guaranteed in his heart that God was hearing him. அவர் கர்த்தரிடத்துல மன்றாடும் பொழுது கர்த்தர் என்னுடைய ஜெபத்தை கேட்கிறார் என்கிற அந்த நம்பிக்கை அவரிடத்துல காணப்பட்டது. Hallelujah. Hallelujah. The Lord is my helper. I will not fear. What can man do to me? கர்த்தர் எனக்கு சகாயர், மனுஷன் எனக்கு என்ன செய்வான், நான் பயப்படேன் என்று அவர் சொல்கிறார். Hallelujah. Let me read another passage of scripture for you today. I know we are coming to a close, I think. Knowing that God is for us is the next thing. Knowing that God is for us, then who can be against us? Romans 8:31-39. We can put it up. Romans 8 verse 31-39. What then shall we say to these things? If God is for us, who can be against us? Amen. He who did not spare His own Son, but delivered Him up for us all, how shall He not with Him also freely give us all things? Who shall bring a charge against God's elect? It is God who justifies. Who is He who condemns? It is Christ who died and furthermore is also risen, who is even at the right hand of God, who also makes intercession for us. Who will separate us? Who shall separate us from the love of Christ? Shall tribulation or distress or persecution or famine or nakedness or peril or sword? As it is written, for your sake we are killed all day long. We are counted as sheep for the slaughter. Yet in all these things we are more than conquerors through Him who loved us. For I am persuaded that neither death, nor life, nor angels, nor principalities,
nor powers, nor things present, nor things to come, nor height, nor depth, nor any other created thing shall be able to separate us from the love of God which is in Christ Jesus our Lord. ரோமர் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 31 முதல் 39 வரை இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்கள் ஆக்குகிறவர், ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பார்சத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாச மோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வரும் காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். Hallelujah. Amen. Hallelujah. Hallelujah. So if we can walk in the fear of the Lord, if we can know that God is with us, and we can know that God is for us, then who can be against us? Let me finish. You can, sorry. நாம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலே நாம் வாழும் பொழுது கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். நாம் யாருக்கு பயப்படுவேன் என்ற உணர்வோடு கூட நாம் வாழும் பொழுது நாம் நம்முடைய கர்த்தருடைய திட்டத்தை நாம் நிறைவேற்ற முடியும். Hallelujah. Amen. Let me finish with this verse of scripture, Isaiah 41 verse 10. Isaiah 41 verse 10. Hallelujah. Fear not, for I am with you. Hallelujah. Be not dismayed, for I am your God. I will strengthen you. Yes, I will help you. I will uphold you with my righteous right hand. Hallelujah. ஏசாயா 41ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். Hallelujah. Hallelujah. You know, when we stop acting in faith, we head off into sin. நாம் விசுவாசத்திலே நாம் செயல்பட வேண்டும் என்று விரும்பும் பொழுது நாம் பாவத்தை வெறுக்கிறோம். Fear, it becomes a snare. பயம் என்பது நமக்கு ஒரு கண்ணியாக இருக்கிறது. It leads us to disobey God. அது கர்த்தருக்கு கீழ்ப்படியாமைக்கு நேராக நம்மை It தள்ளுகிறது. leads us to a place where we will not trust God. அது கர்த்தரை நம்பாதபடி அவரிடத்தில் விசுவாசம் கொள்ளாதபடி நம்மை தள்ளுகிறது. It leads us to a place where we stop hearing His word. கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேளாதபடி நம்முடைய செவியை அடைத்து போகிறது. But if we can come to that place where we realize we must fear the Lord more, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு நாம் வரும் பொழுது நாம் கர்த்தருக்கு பயப்பட வேண்டும் என்கிற காரியத்தை நாம் உணர வேண்டும். that we can trust Him and walk with Him. நாம் அவரை நம்பி நாம் நடக்க முடியும் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். Knowing that God is with us, He will never leave us nor forsake us. கர்த்தர் என்னோடு இருக்கிறார், அவர் என்னை கைவிட்டு விடமாட்டார் என்கிற, அவர் என்னை விட்டு விலக மாட்டார் என்கிற நம்பிக்கை. Knowing that God is for us and none can be against us. கர்த்தர் என்னோடு இருக்கிறார், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். Then we will rest secure in Him. அப்படி இருக்கும் பொழுது நாம் கர்த்தரிடத்தில் ஒரு நிலையான ஒரு நிம்மதியை பெற்றுக்கொள்ள And முடியும். we will put our hand to the plow. Put our hand to the plow and do the work. அவர் நம்முடைய கைகளை ஏர்களின் மேல் பூட்டி நம்மை செயல்பட வைக்கிறார். We will see the purpose of God fulfilled. நாம் கர்த்தர் சித்தம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறுவதை நாம் பார்க்க முடியும். We will see the work of God advance.
கர்த்தருடைய சித்தம் நமக்குள்ளே செயல்படுவதை நாம் we will see our families, our marriages growing and progressing. நம்முடைய குடும்பங்களும் நம்முடைய திருமண உறவுகளும் முன்னேறுவதை நாம் பார்க்கிறோம். Hallelujah. Hallelujah. If God is for me, who can be against me? கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், மனுஷன் எனக்கு என்ன செய்வார்? Hallelujah. The Lord has not given us a spirit of fear, but power, love, and a sound mind. கர்த்தர் எனக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் Power, love, and a sound mind. பலமும் அன்பும் Hallelujah. தெளிவுள்ள Hallelujah. We are called to walk by faith, not by fear. நாம் விசுவாசத்திலே நடக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம், பயத்திலே அல்ல. Hallelujah. I don't look with these eyes. நாம் மாம்ச கண்களினால் அல்ல, I look with the eyes of faith. My spiritual eyes are seeing by faith. விசுவாசத்தின் கண்களினாலே நாம் பார்க்கிறோம். My spiritual ears are hearing the word of God and the promises of God. கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை என்னுடைய விசுவாசத்தின் காதுகள் கேட்கிறது. And my spirit is rejoicing in His presence, knowing He is with me. எனக்குள் இருக்கிற ஆவி கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்பதை நினைவு கூர்ந்து மகிழ்கிறது. Hallelujah. Hallelujah. Amen. The vision that God has given for the church shall be fulfilled. Amen. கர்த்தர் நம்முடைய சபைக்கு கொடுத்த தரிசனங்களை நிறைவேற்றுவார். The vision that God has given for your life, individually, personally, will be fulfilled. உங்களுக்கு தனிப்பட்ட முறையிலே உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் வைத்திருக்கிற தரிசனத்தை அவர் நிறைவேற்றுவார். But don't let intimidation and fear stop you. உங்களுடைய பயங்கள் உங்களை தடுத்து நிறுத்தாதபடி பார்த்துக் கொள்ளுங்கள். Fear not, for I am with you, says the Lord. பயப்படாதே, தேவன் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று You கர்த்தர் will not சொல்கிறார். know when you drown when you pass through the waters. Amen. நீ தண்ணீர்களின் நடுவே கடக்கும் பொழுது அவைகள் மேல் புரளுவதில்லை என்று You will கூறுகிறார். not know when you be burned when you pass through the fires. நீ அக்கினியில் நடக்கும் பொழுது அவைகள் உன்னை மேற்கொள்வதில்லை. The Lord says, I am with you. கர்த்தர் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்கிறார். Whatever is born of God overcomes. Amen. தேவனால் பிறந்த எவனும் மேற்கொள்கிறான். If you are born of the Spirit of God, you are born to overcome. Yes. நீ ஆவியினால் பிறந்தவனானால் நீ மேற்கொள்வாய். If you are born of the Spirit of God, your vision it shall be fulfilled. நீ கர்த்தரால் பிறந்தவனானால் கர்த்தருடைய தரிசனம் உன்னில் The நிறைவேறும். purpose of God shall be fulfilled. உனக்கு வைத்திருக்கிற கர்த்தருடைய திட்டம் நிறைவேறும். Hallelujah. Hallelujah. Let us rise to our feet, shall we? I want to pray. நாம் ஜெபிக்கலாம். Hallelujah. Hallelujah. I apologize that I was a little bit racing ahead of our interpreter. She did a good job, by the way. A very good job. It's not easy. It's not easy. Not easy interpreting for somebody, especially someone like me.